ரீசெண்டா ஐபிஎல் அபிஷேக் சர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்த ஒரு நோட்ஸ் எடுத்து வெளியே காமிச்சு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த நோட்ஸ்ல திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. பேப்பரை எடுத்து வெளியே காமிச்சு செலிப்ரேஷன் பண்ணதை பார்த்த உடனே என்னையா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இதே மாதிரியான செலிப்ரேஷனை இதுக்கு முன்னாடியும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 யுனஸ் கான். 2008 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடந்த போட்டியில ஆடிட்டு இருந்தாரு. அந்த போட்டியில ரொம்பவே நல்லா ஆடி செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. செஞ்சுரி ஸ்கோர் பண்ண அடுத்த செகண்டே அவருடைய பாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பர் எடுத்து வெளியே காமிச்சிருப்பாரு. அந்த பேப்பர்ல மோட்டி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. நான் கூட மோட்டி அப்படிங்கறது அவருடைய வைஃப் போல என்ன ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா அது அவருடைய ஃபீல்டிங் கோச். அவருடைய ஃபீல்டிங் கோச் சில காரணங்களுக்காக அந்த மேட்ச் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிருந்தாரு. அதனால அவருக்காக இந்த செஞ்சுரியை டெடிகேட் பண்ணி மோட்டி ஐ மிஸ் யூ அப்படிங்கிற பேப்பரை வெளியுலகத்துக்கு காமிச்சிருப்பாரு. நம்பர் 2 தினேஷ் ராம்தீன். 2012 வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கு டூர் போயிருப்பாங்க. அப்போ ரொம்பவே மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு தினேஷ் ராம்தீன். அந்த சீரிஸ்ல அவர் ரொம்பவே மோசமா ஆடி குறைவான ரன்களை மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இதை பார்த்து காரணம் விவரிச்சர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ரேடியோ இன்டர்வியூல இந்த மாதிரி படு கேவலமான ஃபார்மோட ஒருத்தர் ஆடுறது நல்லதே கிடையாது, இவருக்கு எதுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான விமர்சனத்தை தினேஷ் ராம்தீனை நோக்கி முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்க அந்த மேட்ச்ல சம காண்டோட ஆடின தினேஷ் ராம்தீன் ரொம்பவே நல்லா ஆடி செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த டெஸ்ட் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய பாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பர் எடுத்து வெளியே காமிச்சிருப்பாரு. அந்த பேப்பர்ல ஏ வி டாக்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதாவது ஏ வி ரிச்சர்ட்ஸ் இப்ப பேசுங்க பாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த செலிப்ரேஷன் அவர் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்ல 183 பாலுக்கு 107 ரன் அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இந்த செலிப்ரேஷன் ஆனது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஒரு மிகப்பெரிய பிளேயருடைய பெயரை நீங்க எப்படி களத்துக்குள்ள ஒரு மோசமான விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ராம்தீனை நிறைய பேர் விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு மன்னிப்புமே ராம்தீன் கேட்டிருந்தாரு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு.